யாருக்கு யார் ஷாக் கொடுக்க போறாங்க அவங்கள பார்த்து அது மே மாதம் 4ஆம் தேதி தான் தெரியும். அடடா, அப்படியா? எனக்கு இது தெரியாம போச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓட்டு உங்க பூத்துல யாருக்கு போட்டிருக்காங்க? அந்தந்த சர்க்கிள்ல இருந்தானே தகவல் வருது. நமக்கு என்ன 4.5 கோடி மக்கள்கிட்ட இருந்து தகவல் வரும். சரி, ரைட். இந்தியாவில் 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம். இந்த 28 மாநிலத்தில் எந்த மாநிலத்தில், நான் நெல்சன் சார்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், எந்த மாநிலத்தில் திரையரங்கள் தியேட்டர் அதிகம் சொல்லுங்க? தமிழ்நாடு இல்லை சார். தமிழ் என்ன சார், எங்களை எத்தனை முறை கேள்வி கேட்குறீங்க? தமிழ்நாடு இல்ல தமிழ்நாடு. அதை முதல்ல அதை சொல்லுங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள்ல, இன்ஸ்டாகிராம்ல உலகத்திலே அதிகமாக பயன்பாட்டாளர் யாரு? இந்தியா. எத்தனை கோடி பேர்? 480 லட்சம் பேர், அதாவது மில்லியன். நான் இப்படி கேட்கிறேன். அப்படின்னா 147 கோடி பேர்ல 48 கோடி பேர் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்துகிற நாடு இந்தியா. 47 சுதந்திரம் வாங்கிட்டோம். ஆனா இப்ப சமூக வலைதளங்களுக்குள்ள நாம அடிமையாயிட்டோம். அதனுடைய வெளிப்பாடும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா தொகுதிக்கு போக தேவையில்லை, பிரச்சாரம் பண்ண தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஆனா நாங்க தான் நேரடியாக முதலமைச்சர் அப்படின்னா, அப்ப திராவிட கட்சிகள் கொண்டு வந்ததை, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததை, நலத்திட்டங்கள், அணைகள், கல்வி உயர் சதவீதம், அதெல்லாம் வேணாங்க. தியேட்டர் அதிகம் இருக்கிற மாநிலங்க தமிழ்நாடு. அதனால தாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்தார், அங்க என்டிஆர் வந்தார் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பீங்க. புரட்சி தலைவரை நீங்க நடிகரா பார்க்கவே கூடாது. நடித்தார், ஆனால் உண்மையிலேயே அவர் காங்கிரஸ்காரர். 52 இருந்து 72 வரைக்கும் திமுகவில் இருந்தார். திமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டார். அதனால் தனி கட்சி ஆரம்பித்தார், ஆட்சி அமைத்தார். நான் வேற கேள்வி கேட்கிறேன். எனக்கு தெரியும். எம்ஜிஆர் மருத்துவமனையில் படுத்துக் கொண்டிருக்கிற போது, தலைவா நீ வர வேண்டாம், நாங்கள் உங்களுக்காக பிரச்சாரம் செய்கிறோம்னு அதிமுக சொன்னா மக்கள் ஓட்டு போடுவாங்க. தாவேகா தலைவர் 2 நாள் பிரச்சாரத்துக்கு வர முடியலன்னு சொன்ன பிறகும் தாவேகாவுக்கு ஓட்டு விழுவதுன்னா அது ஏத்துக்க மாட்டீங்களா? சுதந்திர இந்தியாவில் 52 இருந்து யாராவது, நீங்க கேட்ட கேள்வி போய் சொல்றேன், என்னடா மாத்தி ஓடுறேன்னு சொல்லிடாதீங்க. கல்ட்ன்ற வார்த்தை யாராவது பயன்படுத்தி இருக்கிறார்களா? சொல்லுங்க. ஒரு தலைவன், ஒரு கட்சி யாராவது பயன்படுத்தியிருக்கா? ஆக இவ்வளவு ஏன் சொன்னேன்னா, தமிழ்நாட்டில் அண்ணா திமுக திமுக தான். இதுல மாற்றம் இருக்குமா? எனக்கு தெரியல. மாற்றம் வரக்கூடாது என்று நினைப்பவன், அதுக்காக ஊழல் சத்திய பெருக்கிக்குங்க அப்படி இப்படிலாம், அதுக்கு நான் ஆதரிக்கல. ஆனால் இவர்கள் தோற்று விடவில்லை, திராவிடம் தோற்கல. ஆனா இன்னும் ரிசல்ட் வரலனே, ஏன் பதறீங்க சார்? நான் எனக்கு என்ன சார் பதட்டம்? என்னுடைய பேச்சு திராவிடம் தோற்கவில்லைங்கிறதெல்லாம் பெரிய ஸ்டேட்மெண்ட் இல்ல. திராவிடம் தோற்கவில்லைங்கிறதெல்லாம் பெரிய ஸ்டேட்மெண்ட் இல்ல. ஆனா நாங்க தான் முதலமைச்சரா வருவோம்னா என்ன ஸ்டேட்மெண்ட்? அதுக்கு பின்னணி என்ன சொல்லுங்க சார். அவர்கள் அந்த சக்தி, இவர்கள் இந்த சக்தி. அப்ப நீங்கள் இன்ஸ்டாகிராம் சக்தியா? என்னது இது? டிக்டாக்க ஒழிச்சது மாதிரி தமிழ்நாட்டில் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தேர்தல் நேரத்தில் ஒழிச்சிருந்தால் நடக்குமா? ஆனா இப்போ தாவேகாவுக்கு ஓட்டு போட சொல்லி விஜய் பிரச்சாரம் பண்றாரு கட்சியினுடைய தலைவர். வீடுகளில் குடும்பங்களில் எங்க பிள்ளைகள் பிரச்சாரம் பண்றாங்க பெற்றவர்கள்ட்ட? அது முதிர்ச்சியற்ற ஒரு போக்கு. பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க கேட்குறாங்க, அவங்களுக்காக இந்த முறை கேரளா உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அது முன்மாதிரி தீர்ப்பு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்திலும் கலைஞர் கருணாநிதி இருந்த காலகட்டத்திலும் யாராவது குழந்தைய பார்த்து எனக்கு ஓட்டு போடுங்க, கிண்டர் ஜாய்க்கு எப்படி அடம் பிடிப்பீங்க, அந்த மாதிரி கேளுங்கன்னு எந்த தலைவனாவது சொல்லியிருக்கிறார்களா? அவர்கள் சொல்லி இருந்தால் அவர்கள் தலைவர்களா? அரசியல் என்ன சார்? அப்போ நீங்க என்னன்னா, இட்ஸ் a blackmail politics. தப்பா சரியாங்கிறது அடுத்ததுனே, அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையா? அது என்ன சார் நீங்க தப்பிக்கிறீங்க? தப்பு சரின்றத கண்டுபிடிக்க தெரியலனால அப்புறம் நாட்டு மக்கள்ல பிரச்சனை இருக்கு இல்லைன்றத, அப்ப பிரச்சனை எல்லாம் இருக்கா இல்லையா அதெல்லாம் வேணாங்க அப்படி சொல்லிடுவீங்களா? பிரச்சனை இருக்கும், அதை சரி செய்யணும், மக்களுக்கு தேவையான ஆட்சி மாற்றத்தை கொடுக்கணும். அதுதானே தேர்தலுக்கு வர்றது, அதான காரணம். அமரர் ராஜீவ் காந்தி ஏன் 21 வயசு 18 வயசா மாத்தினார் சொல்லுங்க? இளைஞர்களும் அரசியல் ஞானம் கொண்டவர்களாக வர வேண்டும். இப்ப திரு விஜய் அவர்கள் நாட்டில் முதலமைச்சர் ஐயா அல்லது ஒருவேளை பிரதமராகவே ஆகிறார் வச்சுக்கோங்க, நம்ம உள்ளுவதெல்லாம் உயர உள்ள ஒரு தமிழர் வரட்டும் அப்படின்னு நினைக்காட்டினா கூட
இவர் அடுத்து வந்து 14 வயசு இருக்கிறவங்க எல்லாம் ஓட்டு போடவெல்லாம் கொண்டு வருவாங்களா? அடுத்து சின்ன குழந்தைக்கு என்ன ஏங்க அதான் நல்லா பேசுதுங்களேங்க, 2.5 வயசுலேயே ஸ்கூலில் சேர்க்குறீங்களே, 2.5 வயசுலேயே ஒரு ஓட்டை சும்மா அழிச்சிட்டு போட்டுமே, எதுக்கு வேணாலும் அழுத்தட்டும். என்ன சார் அரசியல் கண்ணாமூச்சி விளையாட்டு? சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸ் ஒரு பக்கம், மாநிலத்துக்கான உரிமையை மீட்க போராடிய திமுக ஒரு பக்கம். காங்கிரஸும் திமுகவும் இருக்கே சார், போதுமே. எதுக்கு அதிமுகன்னு அப்போ யாரும் நினைக்கலையே. அப்போ உங்களுக்கு மாற்றம்ங்கிறது தேவைப்படுது. இப்போ உங்களுக்கு திமுக அதிமுகவுக்கு மாற்றம்னு கேட்டால் அந்த மாற்றம் எதுக்குன்னு கேட்குறீங்க இல்லையா? எதுக்குன்னு கேட்கல. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்துடாதேன்னு சொன்னார் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல். 4 ஓட்டல் ஏபிசிடின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஓட்டல் 2 ஓட்டல் ஏபி, 3வது ஒரு ஓட்டல் ரைட்டு. இந்த முதல் ஓட்டல் இருக்கு பார்த்தீங்களா, 1 2 3, இது ஒரு 10 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு. 4வது இருக்கிற ஹோட்டல் இருக்கு பாருங்க, அது புதுசா ஆரம்பிச்சிருக்கிற ஹோட்டல். புதுசா ஆரம்பிச்சிருக்கிற ஹோட்டல்ல புது கூட்டம் வரத்தான் செய்யும். ஏன்னா அங்க எல்லாம் ஸ்வீட்டு பொங்கல் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவாங்க, ஒரு வடை வைப்பாங்க, அது காசு வாங்க மாட்டாங்க. ஆனால் உள்ள போய் சாப்பிட்டு பார்த்ததுக்கு பிறகுதான் தெரியுது, இது என்னடா இது, ஹோட்டல்ல வேலை பார்த்த ஹோட்டல்ல வேலை பார்த்த தோசை சுட்டவர் மாதிரியே இது இருக்கு. அந்த 3 ஹோட்டல்ல இருந்தும் பிடிச்சிட்டு போன ஆளை வச்சு புதுசா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த 3ல இருந்து போனவங்க தான். நாம் தமிழர் சீமான் அரசியல்வாதியா? ஆம், அவர் அரசியல்வாதி, ஒரு சித்தாந்தவாதி. நாம் தமிழர் தமிழ் தேசியம். திமுக அதிமுக அரசியல் கட்சிகள், நிரூபித்த அரசியல் கட்சிகள். சரி, நாங்க எதையுமே செய்ய மாட்டோம். 1 கோடியே 21 லட்சம், 1 கோடியே 20 ஏங்கிற ஹோட்டல்லையும் பிங்கிற ஹோட்டல்லையும் நான் சாப்பிட்டுருக்கேன். நல்லா இருந்துச்சு தோசை எல்லாம். இப்போ நான் டீல சாப்பிட்றேன், அதுவும் நல்லா இருக்கு. நீங்க காரணம் சொன்னீங்க, ஏலையும் பிலையும் வேலை பார்த்தவங்கலாம் டிக்கு வந்துட்டாங்க. ஹோட்டலுங்கிறது பில்டிங்கா, சமைக்கிற ஆளா? நான் அதைத்தான் நானும் கேட்கிறேன். எதை வச்சு நீங்க சொல்றீங்க? நான் தனியா விஜய் மக்கள் கழகம் இயக்கம் தனியா ஆரம்பிச்சீங்களா, அல்லது ஏல இருந்து ஆளை பிடிச்சிங்கல்ல, பில இருந்து ஆளை பிடிச்சிங்கல்ல? அப்ப இவங்கெல்லாம் யாரு? அதிமுக இருந்து போலையா? பிடிச்சிங்கல்ல. திமுகவில இருந்து போலையா? பிடிச்சிங்கல்ல. நாம் தமிழர் கட்சியிலிருந்து வரலையா? பிடிச்சிங்கல்ல. அப்ப என்ன ரசம் இதுனா, ரசனைனா எங்களுக்கு தோசை ஒழுங்கா சுட தெரியாது, அதனால ஏற்கனவே நல்லா ஓடுறதுன்னு தோசை மாஸ்டர், பொங்கல் நல்லா செஞ்ச இவரை வந்து நாங்க கூப்பிட்டுருக்கோம், இப்படித்தானே சார்? இந்த ஏங்கிற ஹோட்டல்ல இருந்தாலும் சார் நீங்க பிங்கிற ஹோட்டலே கட்டினீங்க, அப்ப போய் சாப்பிட்டாங்களே மக்கள். ஆனா அந்த 2 ஹோட்டலும் ஜிஎஸ்டி அதிகமா கட்டுற மாதிரி வருமானம் நல்லா போய்கிட்டு இருக்க. மக்களுக்கு சாப்பிட்டவங்களுக்கு வாந்தி பேதி இல்ல. சாப்பாடு டேஸ்ட் மாறிடுச்சோ? அதைத்தான் கேட்கிறேன். கரெக்ட், நல்ல புள்ளிக்கு வந்தீங்க. நான் கேட்கிறேன், வேற கட்சியில இருக்கிறவங்க ஒரு குடும்பத்தில் இருந்திருக்கிறாங்க. அம்மா ஈவிகே சம்பத் ஐயா வந்து சுலோச்சனா சம்பத் அம்மா இருந்தாங்க. அது மாதிரி நம்ம ஐயா தாமரைக்கனி, அவங்க பையன் இன்பத்தமிழர். வேறு கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சிக்குள், அந்த திராவிட கட்சிகளுக்குள் பிணக்கு இல்லை, சண்டை இல்லை, சச்சரவு இல்லை. ஆனால் மகன் தந்தை ஓட்டு போடவில்லை என்றால் தலையில் அடிக்கிறான். இது என்ன விதமான அரசியல்? இது என்ன புரிதல்னு கேட்கிறேன். இது என்ன சார் சினிமா? சினிமா வேற, அரசியல் வேற சார். இவர் புரட்சி தலைவருக்கு பிறகு அரசியல்ல வந்த எத்தனையோ நடிகர்கள் தோத்து போயிருக்கிறாங்க. ஆனா இவங்க இந்த சமூக வலைதள பயன்பாட்டை வச்சு அவங்க மேல வந்திருக்கிறாங்க. 14 லட்சம் பேர் புதிய வாக்காளர்கள், 18 வயசு 19 வயசு. 1 கோடியே 21 லட்சம் பேர் 29 வயசுக்கு கீழே 19 வயசுக்கு மேல. இவர்கள் எல்லாரும் அவங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்களா? அப்ப திமுகவில் இளைஞர்களே இல்லை, அதிமுகவில் இளைஞர்களே இல்லை, நாம் தமிழர் கட்சி இளைஞர்களே இல்லை.